ஏன் அதாவது கொஞ்ச நாள் முன்னால் போன வருஷம் இந்த தர்மஸ்தலான்னு ஒரு பெரிய கோயில், சுப்பிரமணியா கோயில். ஆமாம், கர்நாடகாவில் நிறையா பிணங்கள்லாம் அப்படி இப்படின்னு அது வந்து நிறைய பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், அவர்களெல்லாம் கொலை செய்யப்பட்டு அது அங்கே பின்னாலேயே புதைச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு முகமூடி போட்ட ஒரு மனிதர் வந்து பேட்டி கொடுத்தார் வீடியோவில். ஆமாம், அது மிக பரவலாக போய் போலீஸ் எல்லாம் ஒரு தனிப்படையெல்லாம் அமைச்சு வேற இடத்துல கொண்ட காமிச்சதா எல்லா இடத்துலையும் தோணுனது தான் மிச்சம். எனக்கு என்னமோ யாரோ அந்த ஏரியாவில் வந்து விவசாயம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் சிறையில் இருந்தாராம், ஒருத்தரை பிடிச்சி வச்சுருக்காங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு ஒருத்தர் சிறையில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர் எழுதும்போது, அப்பா நான் கொள்ளையடித்த பணத்தெல்லாம் நம்ம நிலத்தில் நம்ம வயல் வெளி இருக்குல்ல, அதில் வந்து அடியில் தான் நான் வந்து எல்லாத்தையும் போச்சு வச்சுருக்கேன், இந்த கொள்ளையடித்த பணம் நகையெல்லாம். அவர் ஏதோ ஒரு பணம் திருடிட்டாருன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் இது மட்டும் இல்லைன்னு நிறைய கொள்ளையடிச்சிருக்கேன், அதில் வந்து நான் அதெல்லாம் புதைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறாரு அவங்க அப்பாவுக்கு சிறையிலேருந்து. சிறையில் வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, என்ன லெட்டர் போனாலும் அதை கண்காணிப்பாங்க. இல்லைன்னா ஒட்டிக்கிட்டி வச்சா கூட அதை பிரித்து பார்த்து ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு கருதி உடனே என்ன பண்ணா, நம்ம ஒரு திருட்டில் தான் இருந்தாலும் மாட்டியிருக்கான்னு நினச்சா எக்கச்சக்கமாக அவன் திருடியிருப்பான் போல இருக்கு, நிறைய கொள்ளடிச்சு. அந்த அவன் சொல்கிற அவங்களோட வயல் இருக்குது பாருங்கள், பூரா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நோண்டி பாருங்கள். அது நோண்டி பார்த்தான், கொஞ்சம் ஒன்றும் கிடைக்கல. என்னன்னு தெரியல, அவன்கிட்ட கேட்கவும் முடியாது, ஏன்டா லெட்டர் எழுதினேன்னு. அடுத்த லெட்டர் எழுதுறான் அவங்க அப்பாவுக்கு, அப்பா இப்போ நம்ம நிலம் வந்து எப்படி வந்து டிராக்டர்லாம் வாடகை கொடுக்க முடியலன்னு சொல்லி நான் வரும்போது சொல்லிட்டு இருந்தீங்க, கைதாகும்போது அதை உழுகிறதுக்கு வந்து இப்போ காசு இல்லையான்னு. இப்போ அநேகமாக போலீஸ் வந்து ஃப்ரீயாகவே உனக்கு உழுது, அதாவது தோண்டி கொடுத்துருப்பாங்க, நீ இப்போ வேணுங்கிற அளவுக்கு விதையெல்லாம் நட்டு விவசாயம் பண்ணலான்னு எழுதினான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.